ஒரு வயதான அப்பா வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மகன் பெரிய அரசாங்க அதிகாரி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த அப்பா பையனை கூப்பிட்டுட்டு, தம்பி அந்த மரக்கிளையில என்னமோ அசைந்து ஆடுதே, என்னப்பா அது அப்படி கேட்டாங்க. பையன் பார்த்துட்டு சொன்னா, அது சிட்டுக்குருவி அப்பா அப்படி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டாரு. 2 மினிட் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்க, தம்பி இந்த மரத்துல என்னமோ அசையுதே, அது என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் சொன்னா, அப்பா அது சிட்டுக்குருவி அப்பா, சொல்லிட்டேன்ல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. 2 மினிட் கழிச்சு மறுபடியும் கேட்டாங்க, தம்பி அந்த மரக்கிளையில என்னமோ இருக்குது, அது என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. இவனுக்கு கடுப்பாயிருச்சு. சொன்னா, எந்திரிச்சு போறீங்களா, கொஞ்சம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், தொந்தரவு பண்ணாத, எந்திரிச்சு போங்கப்பா அப்படி சொன்னாங்க. இவர் அப்படியே அமைதியா எழுந்திரிச்சு உள்ள போனாரு. உள்ள போயிட்டு ஒரு டைரி கொண்டு வந்தார். அந்த டைரியோட பக்கம் திறந்து மகனுக்கு படிக்க கொடுத்தாங்க. அதுல அப்பா இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு என் மகனுக்கு 3வது பிறந்த நாள், 3 வயதான பிறந்த நாள். கேக்கு வெட்டி காம்பவுண்ட் வாழு செவத்து மேல உட்கார வச்சு அவனுக்கு கேக்கு ஊட்டிட்டு இருக்கும் பொழுது அவன் கேட்டான், அப்பா அந்த மரத்துல என்னப்பா இருக்குது? நான் சொன்னேன், அது சிட்டுக்குருவிடா கண்ணே அப்படி சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணத்தை இப்படி திருப்பிட்டு கேட்டான், அப்பா அது என்னப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், சிட்டுக்குருவிடா கண்ணே அப்படின்னு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணத்தை இப்படி திருப்பிட்டு கேட்டான், அப்பா அந்த மரத்துங்களில என்னப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், சிட்டுக்குருவிடா கண்ணே அப்படின்னு சொன்னேன். 23 முறை அவன் கேட்டான். 23 முறையை நான் சலிச்சுக்காம நான் சொன்னேன், சிட்டுக்குருவிடா கண்ணான்னு சொன்னேன். 23வது முறை அவன் கட்டி பிடிச்சு எனக்கு முத்தம் கொடுத்தான். எனக்கு தெரியும் அப்பா அப்படி சொன்னான். இது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த டைரி கையிலிருந்து கீழே விழுந்துருச்சான். இந்த மகன் எழுந்திருச்சு அப்பாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாராம். ஒரு அரசியல் தலைவரை சொன்னா கதை இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. கதையா கவிதையா எனக்கு தெரியாது. எத்தனை அப்பாக்களோட சங்கடங்கள் இது, எத்தனை அப்பாக்கள் ஆசையா பெத்து வளர்த்தியது. இன்னைக்கு இருக்கிற வாலிப கணவனும் மனைவியும் மடியில் வச்சிருக்கிறிய 2 வயசு குழந்தை, 1.5 வயசு கை குழந்தை எல்லாம், இதெல்லாம் ஒரு காலத்துல இதே கதைக்கு காரணமாக பாத்துக்கோங்க.